தற்போதைய அண்மை செய்தி, மருத்துவர் ராமதாஸ் செங்கலை நட்டாற்றில் விட்டு சென்று விட்டார் என முன்னாள் எம்எல்ஏ அருள் பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் செங்கலை நட்டாற்றில் விட்டு சென்று விட்டார் என முன்னாள் எம்எல்ஏ அருள் பரபரப்பாக பேட்டி அளித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் இணைந்தது குறித்து 2 நாளில் முடிவை அறிவிப்பேன் எனவும் முன்னாள் பாமக எம்எல்ஏ அருள் பரபரப்பாக பேட்டி அளித்திருக்கிறார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இணைந்தது குறித்து 2 நாட்களில் முடிவெடுப்பேன் எனவும் 2 நாட்களில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகு முடிவு செய்ய உள்ளேன் எனவும் முன்னாள் எம்எல்ஏ அருள் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தந்தை மகன் இருவரும் இணைந்தது குறித்து முன்னாள் எம்எல்ஏ அருள் பரபரப்பாக பேட்டி அளித்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் செங்கலை நட்டாற்றில் விட்டு சென்று விட்டார் என அவர் அளித்த பேட்டியில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துலதான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் அவங்க சொன்னவங்க என்ன சொல்லிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கு. பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துலதான் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் அவங்க சொன்னவங்க என்ன சொல்லிருக்காங்க அது சொல்ல முடியாது. 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். எங்களை நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கு.